ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் இந்த மாதிரி ஈஸியாக கலர் மாறாமல் பிடிக்கிறதுக்கு ஏலக்காயை ஒரு தட்டில் கொட்டி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து ஏலக்காயை எடுத்து இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் பிடிச்சிட்டு வந்துடலாம். எப்போவும் நம்ம சூடு பண்ணி தான் பிடிப்போம். அப்படி பண்ணும்போது கலர் கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் மாறாமல் அதே பச்சை கலர்லேயே இருக்கும். நல்லா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சலிச்சதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்பவும் டீ பொடி போடுவோம்ல, அந்த டீ பொடி கூட இதை கலந்து வச்சிட்டோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் டீயும். இந்த சக்கையை மட்டும் அதில் சேர்த்துடலாம், தோலை.